ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகுகேது பயிற்சி 2023 to 2025 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் 30/10/2023 திங்கட்கிழமை துவிக தேதியும் கிருத்திகை நட்சத்திரமும் மாலை 4:40 மணிக்கு மேசராசியிலிருந்து ராகு மீனராசிக்கும், துளாராசியிலிருந்து கேது கன்னிராசிக்கும் பேச்சு வருகிறது. வாழ்க வளமுடன். இப்போ ராகுகேது பயிற்சி இந்த வருஷம் மேசராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மேசராசியை பொறுத்தவரை ராகு பயிற்சி மிக அருமையான காலகட்டத்தில் இருக்குது. அதாவது மேசராசிக்கு 12ஆம் இடத்துல ராகுவும் 6ஆம் இடத்துல கேதும் இருக்கிறதால இப்போ 6ஆம் இடங்கிறது நோய் கடன் எதிரி. இப்போ இவங்களுக்கு நோய் கடன் எதிரி இருக்கும்போது எதிரி ஆட்டோமேட்டிக்காக எதிரிகள் இல்லாமல் இருப்பாங்க. இவங்க கிட்டத்தட்ட 10 அதாவது 5, 7, 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதால இவங்களுக்கு குருபலன் இருக்கிறதால தொழில் ரீதியாக தொழில் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடம் புத்தர்ஸ்தானத்தை குழந்தை வெகு காலமாக குழந்தை இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை இருக்க வாய்ப்பு நிறையா இருக்குது. வைத்தியத்தின் பேரில் சிரமம் இருக்குது. அதே சமயத்தில் தொழில் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் சனி இருக்கிறதாலையும் அது 10க்கும் 11க்கும் அதிபதியாக வர்றதால தொழில் இவங்க தைரியமாக பண்ணலாம். தொழில் நல்லா எடுத்துக்கும். இதுவரையிலையும் தொழிலில் கொஞ்சம் கடன் இருந்தாலும் கடன் நிவர்த்தி ஆயிரும். இதே சமயத்தில் 9ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு இருக்குன்னா விரயஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால விரயங்களை கொஞ்சம் பெரிய லெவலில் பண்ணும். ஆனால் அதனால் கொஞ்சம் தொழிலில் கவனமாக இருக்கணும். அதே சமயத்தில் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் இதுவரையிலும் நீண்ட நாளாக திருமணம் இல்லை அப்படின்னு சொல்லி கவலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே குழந்தைகளோட படிப்பு வந்து உயர்கல்விக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு சிரமம்லாம் ஈஸியாக படிக்கலாம். அது நல்லா படிப்பு வருங்க. அதே சமயத்தில் இப்போ ரிஷபராசிக்கு பார்க்குறோம். ரிஷபராசிக்கு எப்படி இருக்குன்னு இன்றைக்கி ராகு பயிற்சி பார்க்க போகிறோம். ரிஷபராசியை பொறுத்த மட்டும் ராசிக்கு 12ஆம் இடத்துல குருவும், 11ஆம் இடத்துல ராகுவும், 6ஆம் இடத்துல கேதும் இருக்குது. இவங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். அதே 10ஆம் இடத்துல சனி, அது 9க்கும் 10க்கும் உடையவர் சனி, அவர் தொழில்காரங்க. தொழில் இவங்களுக்கு அருமையாக போகும். வருமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடம் புதனோட விட போய் சுக்கிரன் இருக்கிறதால இவங்களுக்கு பொருளாதாரம் நிறைய கிடைக்கும். நல்ல வாய்ப்பு இருக்குது. இவங்க நல்லா உழைச்சி முன்னேறலாம். அந்த அளவுக்கு இவங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரனும் கேது இருக்கிறதால இவங்க குழந்தைகளோட படிப்பு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இப்போ படிப்பில் கொஞ்சம் மந்தத்தனமாக இந்த குழந்தைகளுக்கு வரும். கொஞ்சம் டியூஷன் இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எடுத்து நல்லா படிக்கிறது நல்லாயிருக்கும். இதே மாதிரி தனஸ்தானத்தில் ராசிக்கு 2ஆம் இடம் பொருளாதார ரீதியாகவும் நல்லா இருக்குதுங்க. அதே ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தொழில் வந்து அதிகமாக பண்ண சொல்லி ஒரு மனசில் ஓடிட்டுருக்கோம். இவங்கெல்லாம் தொழில் நல்லா பண்ணலாம். இதுவரையிலையும் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு நல்லா ஏற்பாடு இருக்குது. நல்லா குருபலன் இருக்குது. அதே சமயத்தில் இது வரலையும் நோய் கடன்லேருந்து 9ஆம் இடத்தை தந்தையார் சாணத்தை நல்லா பார்க்குறதால இவங்களுக்கு தந்தைக்கு வந்து உடல்நிலையில் கொஞ்சம் மோசம் வந்தாலும் இவங்க கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் வைத்தியம் பார்த்தா இந்த நேரம் நல்லா சரி பண்ணிக்கலாம். இவங்க முன்னேற்றமான இது காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு. வாழ்க வளமுடன். மிதனராசி அன்பர்களுக்கு இந்த ராகு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். உங்கள் ஜோதிடர் ஏழுமலை. மிதனராசியை பொறுத்தமட்டிலே ராசிக்கு 4ஆம் இடத்துல கேதும், அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல ராகும் இருக்கிறதுனால தொழில் இவங்களை வந்து நல்லா எடுத்துக்கும். தொழில் 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம் தொழில், அதில் ராகு இருக்குது. இவங்களோட எண்ணங்கள்லாம் வந்து தொழிலில் நம்ம பிரமாண்டமாக பண்ணணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறாங்க. ஆனாலும் கொஞ்சம் அலைச்சல் மேலே தான். அதாவது 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அத்தாசிரம கேதாக இருக்கிறதுனால இவங்களுக்கு தொழில் கொஞ்சம் அலைச்சலாக தான் இருக்கும். அதே சமயத்தில் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்குது. 11ஆம் இடத்துல 2, 5, 7, 9, 11 வர்றதெல்லாம் சிறப்பான காலம். அந்த காலகட்டத்தில் குரு இருக்கிறதுனால இவங்களுக்கு யோக பலன் நல்ல அருமையாக இருக்குது. லாபஸ்தானத்தில் குரு இருக்குது. எப்படி இருந்தாலும் இவங்க தொழிலில் நல்ல வருமானம் வரும். கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணணும். சில காலமாக குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த கால வைத்தியத்தின் மேலே குழந்தை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ரொம்ப நாளாக நீண்ட நாளாக திருமணம் ஆகலை பெண்களுக்கு ரொம்ப நாளாக இருக்குமே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் அருமையான காலகட்டம். இதுக்கு திருமண வாய்ப்பு நிறையா கூடி வரும். மற்றபடி இவங்களை பொறுத்த மட்டும் சிறப்பான இந்த ராகு பயிற்சி சிறப்பான காலகட்டம். கடகராசி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஏழுமலை பேசுகிறேன். இப்போ ராகு பயிற்சியை பற்றி கடகராசி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வயசில் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகும், அதே சமயத்தில் 3ஆம் இடத்துல கேது இருக்குது. உங்களோட முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக செய்யணுங்க. இந்த காலகட்டம் நீங்கள் இருக்கிற வேலையை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். புதிய முயற்சிகள் வேண்டாம். ஏன்னா புதிய முயற்சிகள் இருந்துச்சுன்னா கேது இருக்கிறதால உங்கள் முயற்சிகள் தடை வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் புதிய முயற்சிகள் இப்போதைக்கு தற்சமயம் வேண்டாமல் வந்துட்டு நான் கொஞ்சம் இருக்கிற தொழிலே அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கலாம். மித்தபடி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். குடும்பஸ்தானத்தில் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்தாலும் குடும்பஸ்தானத்தில் ஒற்றுமை இருக்கும். அதே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட வாய்ப்பு உண்டு.
இதே திருமணம் வெகு நாளாக திருமணம் இல்லாத பெண்களுக்கு திருமணத்துக்கு ரொம்ப இது உகந்த காலகட்டம். இந்த நேரம் பார்த்து முடிக்கலாம். அதே சமயத்தில் காதல் கல்யாணம் இந்த ராசிக்காரங்களுக்கு இப்போ கூடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை கவனித்து பார்க்கலாம். அதே சமயத்தில் தொழிலை வந்து புதுசாக யாரும் பண்ண வேண்டாம் இப்போதைக்கு. ஏன்னா அட்டமச்சனி போயிட்டுருக்கு. அட்டமச்சனி போயிட்டுருக்கும்போது நட்டங்கள் வர வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த தொழில் அப்படியே பண்ணலாம். வெளிநாடு போய் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் குழந்தைகளுக்கு அனுப்புகிறதா இருந்தால் தாராளமாக வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனத்தின் பேரில் இருக்கும். ஏன்னா இங்கேயே படிக்க வைக்கலாம் அந்த படிப்புகளை. அங்கே வெளிநாடு போகிறேன்னு சொல்லிவிட்டு செலவுகள் எடுத்துட வேண்டாம். அதே சமயத்தில் ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு, அதாவது உங்கள் வீடுகளை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீங்கள் குடியிருக்க வீட்டை மாற்றணும் அல்லது குடியிருக்க வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் அதிகமாக வரும். இப்போ இந்த நேரம் கடன் வாங்கி வீடு வாங்குறதுக்கு நல்ல யோகமான காலகட்டம். இந்த கடன் வாங்கி வீடு கட்டினாலும் கடன் நீங்கள் வந்து விரைவில் அடிச்சுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இதில் எடுக்க இப்போ வீடு வாங்கணும். வாழ்க்கை வளமுடன். இப்போ நம்ம ராகுகேது பயிற்சியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பலன் பார்க்குறோம். ராசிக்கு 2ஆம் இடத்துல கேதுவும் அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது. இப்போ இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஏன்னா அதை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறது குடும்பஸ்தானத்தில், தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில். அப்போ வாக்கு ஸ்தானத்தில் கேது இருக்கிறது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் பேசுகிறது கொஞ்சம் அவங்களுக்கு முரண்பாடான விஷயங்கள் இருந்து அதனால் கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு வர வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல ராகு, அதே சமயத்தில் 7ஆம் இடத்துல கண்டகச்சனி. அதாவது கொஞ்சம் பொருளாதார ரீதியாக தடுமாற்றமாற்ற நேரம். ஆனால் தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே சமயத்தில் குருபலன் உங்களுக்கு இருக்கிறதால நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே உங்கள் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறதால நீங்கள் புது முயற்சிகள்லாம் நீங்கள் எடுப்பீங்க. அந்த புது முயற்சிகள்லாம் எல்லாமே வெற்றியே அடையும். அதனால் சிறந்து விளங்கும். இவ்வளோ நாளாக திருமணமாக சிம்மராசிக்காரை பொறுத்தமட்டில் இவ்வளோ நாளாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாள் வெகு நாள் இருந்தவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். குழந்தை வாய்ப்பு உண்டு. உங்கள் குழந்தைகளோட படிப்புக்கும் அதே சமயத்தில் உயர்கல்வி இப்போ குழந்தைகள் வந்து உயர்கல்வி படிக்க வெளிநாடு அனுப்புகிறவங்களுக்கு இது உகந்த காலம். சிம்மராசியை பொறுத்த மட்டும் ராகு 8ஆம் இடத்துலையும் கேது 2ஆம் இடத்துல இருந்து இப்போ சிறப்பான ஒரு போயிட்டுருக்கு. இதே சமயத்தில் 2ஆம் இடங்கிறது தனம் வாக்கு குடும்பம். இப்போ சிறப்பாக கேது இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே சலசலப்பு இருக்குங்க. அதே சமயத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்குறதால கட்டாயம் உங்கள் முயற்சிகள்லாம் புது முயற்சிகளாக இருக்கும். முயற்சிகள் வந்து வெற்றி பெறும். புது முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தை பார்க்குது. 5ஆம் இடத்துல பார்க்கும்போது உங்களுக்கு புத்திர பாக்கியம் வெகு நாளாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை ஏற்பட வாய்ப்பு உண்டு. உங்கள் குழந்தையோட கல்வி நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் தொழில் முயற்சிகள் புது முயற்சிகள்லாம் வெற்றி பெறும்போது தொழில் அதேமாரி நல்லா போகும். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். பொருளாதாரம் ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு கையில் புழங்கிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இப்போ கண்டகச்சனி நடக்குது. அதனால் கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கவனம் இருக்கணும். மித்தபடி நீங்கள் வெளிநாடு சொல்லலாம். வெளிநாடு போய் பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். அதே சமயத்தில் வீடு வாங்க யோகம் உண்டு. அதே உங்கள் சொத்து, அதாவது பரம்பரை சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பரம்பரை சொத்து பாகிஸ்தானில் இருக்க வாய்ப்பு உண்டு. இதை சரியாக பயன்படுத்திக்கலாம். மற்றபடி இது சுபமான காலகட்டம் தான் சிம்மராசிக்காரங்களுக்கு. வாழ்க்கை வளமுடன். ராகுகேது பயிற்சி 2023 கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கன்னி ராசியை பொறுத்தவரையிலையும் இது சிறப்பான ராசியை பொறுத்தவரை உங்களோட ராசியிலேயே கேதுவும் 7ஆம் இடத்துல ராகு இருக்குது. அதே சமயத்தில் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி இருக்குது. அதாவது 6ஆம் இடத்துல சனி இருக்குது மிக விசேஷம். அதாவது நோய் கடன் எதிரி இது இருக்காது. அப்போ நோய் கடன் எதிரி இல்லாத போது நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா தொழிலுக்கு உங்களுக்கு போட்டி இருக்காது. மித்தபடி அதே சமயத்தில் வருமானங்கள் ஏதோ ஒரு வகையில் வந்துக்கிட்டே இருக்கும். தொழிலில் போட்டி இருக்காது. அப்போ ஒரு வருமானம் வந்துட்டு அப்போ எதிரிகளே இருக்க மாட்டாங்க. அப்போது இது ஒரு சிறப்பான காலகட்டம். அதே சமயத்தில் வெகு நாளாக குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத பெண்களுக்கு இப்போ இந்த காலகட்டம் ஒரு அருமையான கல்யாணம் ஆகிறதுக்கான திருமண காலகட்டம். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப பேர் இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த நேரம் விரைவில் இந்த காலகட்டத்தில் ராகு பயிற்சி காலகட்டத்தில் குழந்தை வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்க குழந்தைகளோட படிப்பு நல்லா இப்போ அருமையாக இருக்குங்க. குழந்தைகள் படிக்கலாம் தாராளமாக. அதே சமயத்தில் வெளிநாடு இவங்க போகிறதா இருந்தால் தாராளமாக வெளிநாடு போகலாம், தொழில் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு சிறந்த அருமையான காலகட்டம் இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு. வாழ்க வளமுடன். இப்போ ராகுகேது பயிற்சியை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ராகுகேது பயிற்சியில் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உங்கள் ஜோதிடர் ஏழுமலை. துளாராசியை பொறுத்தவரை ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி, 6ஆம் இடத்துல ராகும், உங்களுக்கு 12ஆம் இடத்துல கேது இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான காலம். விரயஸ்தானத்தில் 12ஆம் இடத்துல அயனபூர்வ ஸ்தானத்தில் கேது இருக்கிறதும், அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் இது கொஞ்சம் நல்ல ஒரு சிறப்பான காலகட்டம். அதே சமயத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல உங்கள் ராசியே பார்க்குற குரு. அப்போது
குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு வளர்ச்சி இருக்கும். இதுவரையிலையும் திருமணம் இந்த இந்த துளாராசி பெண்களுக்கு இதுவரையிலையும் திருமணமாகாத பெண்களுக்கு இப்போது திருமணம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பை வந்து அருமையாக பயன்படுத்தி பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வெகு காலமாக எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். குழந்தை பாக்கியம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் தொழில் அழகாக பண்ணலாம். தொழில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு கூட தாராளமாக தொழில் பண்ணலாம். நல்ல ஒரு தொழில் வந்து அருமையாக போகக்கூடிய இது ஒரு சிறப்பான காலகட்டம் ராகு பயிற்சி காலகட்டத்தில். அதே சமயத்தில் நண்பர்கள் வட்டத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். இப்போ கெட்ட சவகாசங்கள் நிறைய நண்பர்கள் வருவாங்க. இப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இவங்க நல்ல நண்பர்களா கெட்ட நண்பர்களான்னு கொஞ்சம் கவனித்து பண்ணணும். மித்தபடி வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. மித்தபடி அருமையான காலகட்டம் இந்த துளாராசி நேயர்களுக்கு. இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு ராகு பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். விருச்சிக ராசியை பொறுத்தமட்டிலே ராகு பயிற்சி ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகும், ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது இருந்து சிறப்பாக ஒரு நடத்திட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இப்போது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி, அதாவது கண்டக சனி, அதாவது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்கிறது 4 ராசினில். இப்போ அர்த்தாஷ்டம சனினா கொஞ்சம் அலைச்சல் நிறைய இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல குரு, நோய் கடன் எதிரி. இப்போ இது கொஞ்சம் சிறப்பான காலம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட இருந்தாலும் அதே சமயத்தில் 7ஆம் இடம் உங்களுக்கு வந்து குரு வந்து உங்களோட விரயசம் 12ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குது. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. விரயத்தை பண்ணாலும் அதே சமயத்தில் பொருளாதாரத்தை 2ஆம் இடத்தை தான் 12ஆம் இடத்துல இருக்கா, உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக தான் இருக்கும். தொழில் நீங்கள் நல்லா பண்ணலாம், நல்ல வருமானம் உண்டு. அதே சமயத்தில் வெகு நாளாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமணம் இப்போ விரைவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே குழந்தை பாக்கியத்துக்காக வைத்தியம் பார்த்து இதுவரையும் செலவு பண்ணிவிட்டு சிரமப்பட்டவங்களுக்கு இப்போ உண்டு. அதே சமயத்தில் உங்களோட குழந்தைகளோட கல்வி அருமையாக இருக்கும். உங்கள் உயர் பதவிக்காக யாராவது மனு கொடுத்து வச்சுருந்தவங்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்க இந்த காரணம் அருமையான காலகட்டம். இது சிரமம்லாம், அதாவது ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல், தொழில் ரீதியாக நீங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் பண்ண வேண்டியிருக்கும். அது வீடு, அதாவது உங்கள் வீடு நீங்கள் குடியிருக்க வீடுகளை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்போ மாற்றிக்கலாம். புது வீடு வாங்க யோகம் உண்டு. வீடு வாங்கிக்கலாம், காலி மனைகள் வீடு வாங்கிக்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் விரைய செலவான நேரத்தில் இந்த வீடு வாங்குறது ரொம்ப விசேஷம். மற்றபடி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு பயிற்சி மிக அருமையான காலகட்டம். இப்போ நம்ம ராகு பயிற்சி பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஜோதிடர் ஏழுமலை. ராகு பயிற்சி இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். தனுசு ராசியை பொறுத்த முடியும் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகும், அதே சமயத்தில் 10ஆம் இடத்துல கேதும். ராசிக்கு 10ஆம் இடத்துல கேதுங்கும்போது 10ஆம் இடம் கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானம். அப்போ நீங்கள் தொழில் இது வரலையும் 7 சனியில் மாட்டி கொஞ்சம் தொழிலெலாம் சிரமப்பட்டு இப்போ தான் முன்னேறி வரும்போது 10ஆம் இடத்துல கேது, 10ஆம் இடத்துல ஒன்றும் பண்ணாதுங்க. அதே சமயத்தில் தொழில் எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சிறந்த காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அதை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு. அதே சமயத்தில் அது 11ஆம் இடத்தை குரு பார்க்குறதால லாபஸ்தானத்தில் குரு பார்க்க கோடி நன்மை. அதே லாபஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எப்படி தொழில் பண்ணாலும் மிக லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே சமயத்தில் ராகு 4ஆம் இடத்தை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுனால வெளியூர் பயணங்கள் அடிக்கடி வரும். அந்த வெளியூர் பயணங்களை நீங்கள் ஏற்பாடு பண்ணி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தொழில் சார்ந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. வெகு நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ வைத்தியத்தின் பேரில் அழகாக குழந்தை இருக்குது. வைத்தியம் பார்த்தாலும் பார்க்காட்டியும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஏன்னா 5ஆம் இடத்துல குரு இருக்க நல்ல ஒரு மிக குழந்தை இருக்கு. அதே சமயத்தில் உங்கள் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. இவ்வளோ நாளாக கொஞ்சம் 7 சனி இப்போ தான் முடிஞ்ச ஒரு போராட்டமான காலகட்டம் இருந்துச்சு. இப்போ நீங்கள் குலதெய்வ வழிபாடு மட்டும் நல்லா பண்ணால் போதும். மித்தபடி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுபிச்சமாக நடக்கும். இப்போ நம்ம ராகு பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். மகர ராசி இவங்க ஒரு இந்த மகர ராசிக்காரங்களை பொறுத்த மட்டும் ஒரு உழைப்பால் முன்னேறக்கூடியவங்க, சாதுரியமாக எந்த வேலையும் பேசி வாங்கக்கூடிய ஆளுங்க இவங்க. இதே சமயத்தில் இப்போ 7 சனி இவங்களுக்கு போயிட்டுருக்கிறதால கொஞ்சம் சிரமமாக இருக்குது. புதுசாக ஏதாவது தொழில் பண்ணுறதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இருக்கிற வேலை அப்படியே வச்சு செய்யுங்க. தொழில் போய் தற்சமயம் கொஞ்சம் மந்தமாக தான் போகும். மற்றபடி குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும். கிடைக்கிற வருமானத்தை வச்சு குடும்பம் எப்படி நடத்திடுவாங்க. மற்றபடி குழந்தைகள் படிப்புக்கு எந்த கோளாறு இல்லை. அதே சமயத்தில் வெளிநாடு போகிறதுன்னு சொல்லி ஆசைப்பட்டால் கொஞ்சம் வெளிநாடு போகிறது பணங்கணம் கட்டியிருந்தா கொஞ்சம் அதை யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து செய்யுங்க. ஏன்னா இப்போ 7 சனி நடந்துகிட்டு இருக்குது. அது கடைசியில் கண்டச்சனி, அதாவது 12ஆம் இடத்துல நடக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. மற்றபடி இவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கிறதுக்கு லெட்ரு போடுறதுனால அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகாலும் விரைவில் நடக்கும். ஆனால் இவங்க அதிகாலை நேரங்களில் ஏந்திரிச்சு பழகினாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் வெற்றி நகரி. ஏன்னா இப்போ 7 சனி போயிட்டுருக்கிறதால இவங்க அதிகாலை நேரத்தில் ஏந்திச்சு பழகணும். அப்படி ஏந்திச்சு பழகிட்டாங்கன்னா இவங்களோட வெற்றி மேலே வெற்றி வரும். இப்போ ராகு பயிற்சி கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்ருக்கான்.
உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகும், அதே சமயத்தில் 8ஆம் இடத்துல கேதும் இப்போ நடந்து ராகு பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் ராகு, உங்கள் குடும்பம் நல்லா அருமையாக போகுது. தொழில் அதே சமயத்தில் தொழில் வளர்ச்சி நல்லா போயிட்டுருக்குது. தொழில் நீங்கள் பண்ணிக்கலாம், ஆனால் இப்போதைக்கு 7.5 சனி போயிட்டுருக்கனால தொழில் பண்ண முடியாது. அப்படி தொழில் பண்ணணும்னு சொல்லி முதலீடுகள் நிறைய போட்டிங்கன்னா அது கொஞ்சம் செலவுகள் ஜாஸ்தி பண்ணும். அதே சமயத்தில் மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை, இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கிட்டு அப்படியே செய்யலாங்க. மித்தபடி உயர் பதவிக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு மனு கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உயர் பதவிகளுக்கு மனு கொடுத்துக்கிறத கொஞ்சம் கவனமாக அதை மேலதிகாரிகளுக்கு அனுப்பும்போது இந்த வேலை ஈஸியாக நடக்கும். மித்தபடி உங்களுக்கு சிறப்பான இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். இப்போ ராகு பயிற்சி மீனராசிக்கு எப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் மீனராசிக்கு ராகு பயிற்சி மிக அருமையானது இருக்குது. உங்கள் ராசியிலே ராகு இருக்குது, 7ஆம் இடத்துல கேது இருக்குது. உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனால உங்கள் 7ஆம் இடத்துல கேது இருக்கனால வாழ்க்கை துணைகிட்ட கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். கொஞ்சம் வார்த்தைகளை கவனமாக பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு உங்கள் மனசில் கொஞ்சம் குழப்பமான நேரம் இருக்குது. உங்கள் ராசியிலே ராகு வருது, கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் பாசிட்டிவாகவும் கொஞ்சம் பிரமாண்டமாக திக்மன சொல்லும். அந்த வகையில் மித்தபடி தொழில் பண்ணுறதை பண்ணிக்கலாம். தொழிலெலாம் நல்லா அருமையாக போகும், தொழில் பண்ணலாம். மித்தபடி கடன் வாங்கி பெரிய லெவலில் கடன் வாங்கி பண்ணாமல் இருக்கிற தொழிலை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். தொழில் நல்ல வருமானம் இருக்கும். மித்தபடி 2ஆம் இடத்துல குரு இருக்குது, வருமானத்துக்கு எந்த வகையிலும் குறைவில்லை, நல்லா போகுதுங்க. அதே சமயத்தில் குழந்தைகளோட படிப்பு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, குழந்தைகள் நல்லா படிக்கும். வெளிநாடு போகிறதுக்கு அருமையான வாய்ப்பு. வெளிநாடு போகிறேன்னு நினைக்கிறவங்க இந்த நேரம் பாஸ்போர்ட் எடுத்து அழகாக போகலாம். மித்தபடி தொழிலில் வெளிநாட்டிலையும் தொழில் அமையும். மித்தபடி மீனராசிக்காரங்களுக்கு மிக அருமையான சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.